1-5-2024 குரு பெயர்ச்சியானது நடக்க இருக்குதுங்க. இந்த குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசியில் இடம்பெறாரு. இந்த பெயர்ச்சியின் மூலமாக குறிப்பிட்ட 7 ராசிகளுக்கு பண விரயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகும் அந்த 7 ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் உங்கள் ராசி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி அந்த 7 ராசி சிகரங்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க. உங்களுடைய ராசி இதில் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரிஷபராசிக்காரவங்க. இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. புதுசாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் ரொம்ப உழைப்பை முதலீடாக போடணும். முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அதில் புதிய முதலீட்டை செய்யவே வேண்டாங்க. அதிகமான கடனுக்கு வியாபாரம் செய்யாதீங்க. யாரையுமே நம்பியும் கடன் கொடுக்காதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாதுங்க. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நடங்க. கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்தால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து நடங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு சுபகாரியம் நடக்க வாழுதுங்க. அந்த சுபகாரியம் நடப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உதவிகளும் உங்களை தேடி வருங்க. அடுத்ததாக இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத மருத்துவ செலவு கூட வரலாங்க. எதிர்பாராத வீண் விரைய செலவுகளும் ஏற்படுங்க. கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை கரைக்கலாங்க. நீங்கள் வேணும்னா உங்கள் கையில் இருக்கும் பணத்தை சுப செலவுக்காக மாற்றி செலவு செய்யலாங்க. தங்கம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற நல்ல காரியங்களையெல்லாம் செய்யலாம். அதில் அந்த விரயத்தை கொண்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு தானம் தர்மம் செய்தீர்கள் அப்படின்னா வீண் விரைய செலவுகளை குறைக்க முடியுங்க. உங்ககிட்ட யாராவது உதவிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யறதுக்கு முன்வாங்க. அது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள உதவுங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரவங்க. இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 50% நல்லதையும் 50% பிரச்சனைகளையுமே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிச்சியும் விடுவீங்க. அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து சீக்கிரமாக மீளுவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. சோம்பேறித்தனப்பட்டு மந்தப்பட்டு துவண்டு போய் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து விடவே கூடாதுங்க. உங்களை நீங்களே ஊக்குவித்து கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால் வெளிவர முடியும். இல்லைன்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் நினச்சிட்டே எதுவுமே வேலைகள் ஓடாது. பிரச்சனைகள் வந்தால் அதிலிருந்து வெளிவரதுக்கான முயற்சியை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெளிவர முடியும். அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க. இந்த துலாம் ராசிக்காரவங்க இந்த நேரத்தில் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லலாங்க. சின்ன தோல்விகள் வந்தாலும் துவண்டு போய்க்கூடாதுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான வழியை அந்த கடவுள் மனித ரூபத்தில் காண்பிச்சு கொடுத்துருவார். அதனால் பிரச்சனைகள் வந்துட்டதே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கான உண்டான வழியை விடாமல் தேடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிரிகள் கிட்ட ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ரகசியம், வருமானம் இது அனைத்தையுமே யார்கிட்டையுமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது உங்களுடைய வருமானத்தை குறைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரவங்க.
இந்த கும்பராசிக்காரவங்க எந்த விஷயத்துலையுமே அகலக்காலை வைக்காதீங்க. அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவும் எடுக்காதீங்க. அதே சமயத்தில் அதிகமாக கடனும் வாங்காதீங்க. கூடுமான வர அடுத்தவங்களோட பேச்சை நம்பி எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்யக்கூடாது. அடுத்தவங்கள நம்பி ஒரு வேலையும் ஒப்படைக்கவும் கூடாது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிக கடன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கலில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால ஒரு வேலையும் நீங்கள் யாருக்கிட்டேயுமே உங்கள் வேலையை கொடுக்காம இருக்கிறது நல்லது. சில பேருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குதுங்க. அதனால் சுப செலவுகள் ஏற்படும். உங்களோட முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு பாருங்கள். வாகனத்தை ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. எங்களோடு முட்டி மோதி போராடாதீங்க. அவங்கள பற்றி யோசிக்காதீங்க, கண்டுக்காதீங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கடன் பிரச்சனையை கொடுக்குங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போராட வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வேலையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சொந்த தொழில் செய்கிறவங்க முதலீட்டில் கவனம் செலுத்தணுங்க. கடனுக்கு வியாபாரம் செய்யவே கூடாது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடு கரை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அதே மாதிரி கடன் வாங்கும்போது அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாது. உங்களுடைய கடன்களை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு வர்றதுக்கான வழிகள் என்னவோ அதை தான் தேடணுமோ ஒழிஞ்சு மேலும் மேலும் கடனை வாங்கி சிக்கலில் சிக்கிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு ஒரே வழி உங்களுடைய வருமானம் அதிகப்படுத்துறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாங்க. அதை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால் முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரவங்க. இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு ஒரு முறை முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்காது. முட்டி மோதி போராடி உருண்டு பிறண்டு எழுந்த பிறகு தாங்க உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அதனால் சோர்ந்து போய் விடுவீங்க. பணம் வீண் விரைய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. உங்களோட பெயரில் நகை அடமானம் வைக்கிறது, கடன் வாங்கிறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்யாதீங்க. ஆனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இறுதியில் உங்களுக்கு தான் வெற்றி. குரு பகவான் ஆதரவாக இருப்பார், கவலைங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நீங்கள் நிதானித்து செயல்படணும். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு புதிய முதலீடையும் போட்டு புதுசாக எந்த தொழிலும் ஆரம்பிக்காதீங்க. அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. நம்ம இப்போ ஒரு பொதுவான பரிகாரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 7 ராசிக்காரவங்களும் வாரந்தோறும் தவறாமல் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வழிபாடு செய்யணுங்க. குரு பகவானுக்கு நெய் விளக்கேற்றி வையுங்க. மஞ்சள் நிற பூக்கள், முல்லைப்பூக்கள் கொண்டு குருவுக்கு அர்ச்சனையும் செய்யுங்க. கொண்டக்கடலை மாலை கட்டி போடுங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்யுங்க. இந்த குரு பயிற்சியின் போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் பரிகார பூஜை நடக்கும். அதில் கலந்துக்கோங்க. உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனையும் செய்துக்கோங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க கொடுப்பாரு. கவலைப்படவே தேவையில்லைங்க. நன்றி.